பிரபல நடிகரான ஸ்ரீகாந்திடம் நுங்கம்பாக்கம் போலீசார் போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சினிமா வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுபான விடுதியில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் அஜய் வாண்டையார் மற்றும் பிரசாத் உள்ளிட்டோர் மோதல் விவகாரம் தொடர்பாக ஒரு 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த போதைப் பொருள் சம்பந்தமான ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அப்பொழுதுதான் பிரதீப் குமார் என்பது மூலமாக கொக்கைன் போதைப் பொருள் என்பது சப்ளை செய்யப்படுவது போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் போதைப் பொருள் சப்ளை செய்யும் பிரதீப் குமார் மற்றும் அவருக்கு சப்ளை செய்யும் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை அதிரடியாக போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 11 கிராம் கொக்கைனை பறிமுதல் செய்தார்கள். மேலும் இவர்களுக்கு பெங்களூரிலிருந்து நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த நபர்கள் திரிக் என்பவர்தான் சப்ளை செய்ததும் விசாரணையில் கண்டுபிடித்தார்கள். தொடர்ந்து இவர்கள் யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை செய்யும் பொழுதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் ரோஜா குட்டம் உள்ள படத்தில் நடித்து பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் சப்ளை செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாகவும் அவர் எப்பப்பெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திற்கு பல முறை ஒரு 40 தடவைக்கு மேலாக நான் சப்ளை செய்திருக்கிறேன் எனவும் இதில் 5 லட்சம் ரூபாய் வரை நான் சம்பாதித்திருக்கிறேன் எனவும் கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இவர்கள் போதைப் பொருள் வாங்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும் என்ற வாக்குமூலத்தையும் அளித்த காரணத்தினால்தான் நடிகர் ஸ்ரீகாந்திடமும் இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் இந்த போதைப் பொருள் தொடர்பான விசாரணையை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு ரத்த பரிசோதனையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான முடிவும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இவருக்குண்டான தொடர்பு குறித்து கிடைக்கப்பட்ட தகவலை அடிப்படையாக வைத்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது நடிகர் ஸ்ரீகாந்திடம் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் போதுதான் மேலும் ஒரு பிரபல நடிகருக்கு இந்த சப்ளை என்பது செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடமும் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. அவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க இருப்பதாக தற்போது போலீசார் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் மூலமாகவோ அதே நேரத்தில் அவருக்கு சப்ளை செய்வதன் மூலமாகவோ அந்த நடிகருக்கு செல்லப்பட்டிருக்கிறதா அதற்குண்டான கால் தொடர்புகள் உள்ளிட்ட ஆதாரங்களையும் திரட்டி அந்த நடிகருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க நுங்கம்பாக்கம் போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர்.